பாதாளம் பார்த்து நடுங்குற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். பாதாளம் பார்த்து பயப்படுகிற ஒருவர் இருப்பார் என்றால் அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்ல தட்டி மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் சொல்றோம் ஜீசஸ். சபைக்கு வாங்கன்னு சொல்றது காரணம், நீங்கள் சுய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் இந்த பாதாளத்தின் வல்லமை வாழ்க்கையில வேலை செய்யும். நான் இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறேன் என்றால், இப்பொழுது என் கையில் அப்பமும் ரசமும் கொடுக்கப்படுகும். அதை நான் ஏன் வாங்கி புசிக்கிறேன் என்றால், நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்? அவர் உன்னதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் என் சரீரம் உன்னதத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஜீவனின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது உயிரின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது சுகத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆரோக்கியத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஐஸ்வர்யத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது தீர்க்காயுசின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்குள்ள இப்போ வேலை செய்யும். மிக மிக முக்கியமான செய்தி. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செய்தியை வாங்கும்பொழுதே பயம் என்கிற கட்டு உடையும், விசேஷமாய் மரண பயம் என்கிற கட்டு உடையும், வியாதிகள் பலவீனம் என்கிற கட்டு உடையும், ஆமாம் பாவம் சாபம் என்கிற கட்டு உடையும், ஒரு பெரிய தைரியம் உங்களை நிரப்பும். ஆமாம், ரொம்ப நாள் இதை தியானித்து இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் வீக்கில் இதை பேச ஆவியானவர் என்னை ஏவுகிறபடியால் நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த வார்த்தையை எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கடைசி வார்த்தையை கரங்களை உயர்த்தி 3 முறை சொல்லலாமா? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து பேதுரு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, பேதுருக்கு ஏற்கனவே கர்த்தர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அவனை சொல்லுங்க, பாறை அப்படின்னு பேர் வச்சார். இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க பேதுருவின் மேல கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை, கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, தன்னை பார்த்து சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், நான் இந்த கல்லின் மேல், யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு என்கிற கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இதை இன்னொரு நாள் நம்ம ஆழமாக தியானிக்கலாம் இந்த சபை குறித்த காரியங்களில். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன். இந்த கல் என்பது யாரை குறிக்கிறதான வார்த்தை? இயேசுவை. இயேசுவின் மேல் கட்டப்பட்டது சபை. ஆமாம், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசுவின் மேல் கட்டப்பட்டது சபை. இயேசுவின் மேல் கட்டப்பட்டது சபை. சபை என்றால் பில்டிங் அல்ல. நாம் மரத்தடியிலே கூடினாலும் அது சபை, நம்ம கிரவுண்டில் கூடினாலும் அது சபை. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட மக்களின் கூட்டத்துக்கு பேர் தான் சபை. இயேசு சிலுவையில் மரித்து சுய இரத்தத்தால் சம்பாதித்த சபை. இதைத்தான் அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, என் மேலே உன்னை கட்டுவேன். அந்த ஜனங்கள் மேலே, என் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு வல்லமை வேலை செய்யாது. அது என்ன வல்லமை? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளம் அப்படின்னு நம்ம வாசித்துட்டு போயிடுவோம். பாதாளம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? நாம் இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசித்துட்டு போகிறோம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும், ஜெபத்தில் பயன்படுத்துகிறோம். ஆமாம், சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள். ஆமாம், பாதாளம்னா என்னங்க? பயப்படாதீங்க, அதுக்கு தான் உட்காந்து பல மாதம் தியானிச்சுட்டு பாதாளம்னா என்னன்னு காண்பிக்கிற அந்த வல்லமை உங்கள் மேல் வேலை செய்யாது என்பதை நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சுட்டு போக போகிறீங்க. பாதாளம் என்றால் நிறைய பேர் நினைக்கிறாங்க நரகம்னு நினச்சிடுறாங்க.
பாருங்க, பாதாளம் வேறு, நரகம் வேறு. ஏன் நிறைய பேர் நரகம் நினைச்சாங்கன்னா, பைபிளில் பாதாளம் என்கிற வார்த்தை வருகிற பல இடங்களிலே நரகத்திற்கு சம்பந்தப்பட்ட பேரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதாளம் வேறு, நரகம் வேறு. ஆனால் இது ரெண்டுக்கும் நெருங்கின ஒரு சம்பந்தம் இருக்கு. ரெண்டு வேற வேற ஆனால் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறதுனால இங்கிலீஷில், மூல பாஷையில், கிரீக்கில் சில இடங்களிலே ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்ட பேர் வந்திருக்கு. அதனால என்ன நினச்சிட்டாங்க, பாதாளம்னாலும் ஒன்று தான், நரகம்னாலும் ஒன்று தான். இல்லை, ரெண்டும் வேற வேற இடம். இதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அதே போல் பரதீசுன்னு ஒன்று இருக்குது, பாரடைஸ். பரதீசு வேற, பரலோகம் வேற. ஆனால் இது ரெண்டுக்கும் நெருங்கின ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ வேகமாக சொல்கிறேன். பாதாளம் வேற, நரகம் வேற. ஆனால் அதுக்கு ரெண்டுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்குது. பரதீசு வேற, பரலோகம் வேற. ரெண்டு வேற வேற இடம், ஆனால் நெருங்கின சம்பந்தம் இருக்குது. இப்போ எத்தனை பேருக்கு மனசில் வச்சுருக்கீங்க? ஆமாம், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களா? ஆமையம். சரி, இது எல்லாத்தையும் கடைசியாக ஒரே புள்ளியில் இப்போ இணைப்பேன். அதனால் அங்கங்கே விட்டுறாதீங்க, மொத்தமாக வாங்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. இது வெறும் செய்தி மட்டுமல்ல, இது உங்களை விடுதலையாக்க போகிற தேவனுடைய வல்லமை. ஆமாம். இப்போ பாதாளம்னா என்ன? பைபிளில் பாதாளம் அப்படின்னு யாக்கோபு தான் பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? யோசேப்பு மறிச்சிட்டான்ங்கிற பொய் செய்தி வந்த உடனே யாக்கோபு ஆதியாகமம் 37 வருத்தத்தில் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் என்னைய வருத்தத்தோடு தான் பாதாளத்தில் இறங்க பண்ணுவீங்க. அவர் தான் முதல்ல பயன்படுத்துகிறார் பாதாளத்தின் வார்த்தையை. என்னைய வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, என் நரை மயிர என்னை வருத்தத்தோடு தான் புதைப்பீங்க அப்படிங்கிறத என்ன சொல்கிறார்? என்னை வருத்தத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமாக சில காரியங்களை சொல்கிறேன். பாதாளம் என்பது மரித்தவர்கள் போகிற இடம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முழுவதும் மரிச்சா எங்கே போவாங்கன்னு நம்பினாங்கன்னா எங்கே போவாங்க? பாதாளத்துக்கு. சரி, பாதாளம் எங்கே இருக்குது? அடுத்தது வந்தால் என்னாகமத்தில் மோசைக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார்கள். ஒரு ஊழியனுக்கு விரோதமாக கோராயின் கூட்டம் எழும்பின பொழுது அவர்கள் லேவி கோத்திரத்தாக இருந்தபடியால் மோசைக்கு ரொம்ப கோபம் வந்து, ஆண்டவரே, இவங்களுக்கு எல்லாருக்கும் மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்க, அதுவும் நீங்கள் அழைத்த மோசைக்கு விரோதமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்வதற்காக பூமி பிளந்து இந்த குடும்பத்தை, இந்த கோராகின் குடும்பத்தை, அந்த கூட்டத்தை அப்படியே என்ன செஞ்சிடணும்? விழுங்கிடணும். அப்படிங்கிற இடத்துல வருது. என்ன வார்த்தை வருது? பாதாளம்னு வருது. அப்போ பாதாளம் எங்கே இருக்கு? பூமிக்கு அடியில் இருக்கு. பூமி பிளந்து பாதாளத்திலே அவர்கள் இறங்கினார்கள், உயிரோடு இறங்கினார்கள். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பூமி பிளக்குது. பிளந்துட்டே இருக்கும்போது பாதாளத்தின் வாசல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசல் திறக்குது. இவங்க அப்படியே உயிரோடு உள்ளே இறங்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மிரண்ட ஒரு சம்பவம் என்னாகமத்தில் வருது. அப்போ காரியம், மரித்தவர்கள் உள்ளே போகிற இடம் பாதாளம். அது எங்கே இருக்கிறது? பூமிக்கு அடியில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பூமிக்கு அடியில் அவர்கள் இறங்கினார்கள். அது பாதாளம் என்கிற வார்த்தை என்னாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு சொல்றார், அந்த பாதாளத்தில் ஒருத்தன் இறங்கிட்டானா ஏறவே முடியாது. உள்ள இறங்கினவன் ஏறவே முடியாது. தொடர்ந்து யோபு சொல்றார், அங்கு இருள் இருக்கும், அங்கு காவல் இருக்கும். 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க. பாதாளம் மரித்தவர்கள் போகிற இடம், அது பூமிக்கு அடியில் இருக்கிறது, அதில் இறங்கிட்டா ஏற முடியாது. அங்கே இருள் இருக்கும், அங்கு காவல் இருக்கும், அங்கு எத்தனை கோடி ஜனங்களையும் வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அதனால நீதிமொழிகளில் சொல்றாரு, திருப்தி அடையாத பாதாளம், திருப்தி அடையாத 4 உண்டு, அதில் 1 பாதாளம். இன்னைக்கு மட்டும் 600 கோடி ஜனங்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்து பாதாளத்துக்கு போயிருப்பாங்க. ஏசியா சொல்றார், அது வாயை விரிவாக்கிட்டே இருக்கும்.
அதில் எத்தனை கோடி ஜனங்களையும் கொண்டு வர்றதுக்கு அப்படியே அது தன் வாயை விரிவாக்கிட்டு இருக்கும், திருப்தியே அடையாது. 6 திருப்தி அடையாத சொல்லுங்க பாதாளம். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த பிசாசு சொல்லுது, என் பேர் லேகியோன், ஏன்னா நாங்கள் அநேகராக இருக்கிறோம், அதனால லேகியோன் அப்படின்னோடனே இயேசு பிசாசை துரத்துவதற்கு போகும்பொழுது பிசாசுகள்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுது, எங்களை தெரியுமா உங்களுக்கு, எங்களை பாதாளத்துக்குள்ள அனுப்பிடாதீங்க. அப்படி என்றால் பிசாசுகளுக்கான இடம் பாதாளம். சங்கீதக்காரன் சொல்றான், பாதாளம் உம்மை துதிக்குமோ அப்படிங்கிறான், மரணம் உம்மை போற்றுமா அப்படின்னா பாதாளத்தில் துதிக்க முடியாது. பாதாளத்தில் முறுமுறுக்கலாம், பாதாளத்தில் அழுகலாம், பாதாளத்தில் கூக்கரலாம், ஆனால் பாதாளத்தில் துதிக்க முடியாது. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் நான் சொன்னதை நல்லா கவனிச்சுட்டு வரீங்க? இப்படியே பைபிள் எடுத்து வாசித்தோம்னா ஒன்று நல்லா தெரியுது, அது பிசாசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அங்கு இருக்கிற வல்லமைக்கு பேர் மரணத்தின் வல்லமை. அங்கு மரிக்கிறவர் உள்ளே போவார்கள், அது மரணத்தின் வல்லமையோடு சம்பந்தப்பட்டது இந்த பாதாளம். இதுவரைக்கும் போதும், ஒரு 7-8 காரியம் சொல்லியிருப்பேன், அப்படி தானே? பாதாளம் மரித்தவர்கள் போகிற இடம், பாதாளம் பூமிக்கு அடியில் இருக்கிறது, அங்கு இருள் இருக்கிறது, அங்கு காவல் இருக்கிறது, அது திருப்தி அடையாதது, அங்கு துதிக்க முடியாதது, அங்கு பிசாசுகள் உள்ளே இருக்கிறது. வேற என்ன சொன்னேன்? புரியுதா? மொத்தத்தில் பார்த்தா பாதாளம் பிசாசுகளும் மரணத்தின் வல்லமைகளும் செயல்படுகிற ஒரு இடம். அதனால்தான் லூசிபரை குறித்து அதிகாலின் மகனாகிய வெடிவெள்ளியே நீ தள்ளப்பட்டு போனாய் அப்படின்னு ஏசாயா சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனாய் அப்படிங்கிறாரு. அது அவனுக்கான இடம். இப்போ பாருங்க, பூமிக்கடியில் இப்படி ஒரு பாதாளத்தின் வல்லமை, தீய வல்லமை உள்ளே இருக்குது, இருள் இருக்குது, காவல் இருக்குது, பிசாசு இருக்கு அப்படின்னு கடந்து போக முடியாது. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, எத்தனை பேருக்கு தெரியும் பாவத்தின் மூலம் என்ன வந்தது? சொல்லுங்க, என்ன வந்தது? மரணம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் பாவம் மட்டும் செய்யல, ஆதாம் இந்த பாதாளத்தின் வல்லமையை தேவன் படைத்த இந்த பூமியின் மேல, பூமியில் உள்ள ஜனங்களின் மேல வேலை செய்ய திறந்து விட்டான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த உலகத்தில் இப்போ இந்த தீய வல்லமை, பாதாளத்தின் வல்லமை ஜனங்களுக்குள்ள வேலை செய்கிறது. அதுதான் பாவத்தை கொடுக்கிறது. ஏன்னா அதனுடைய நோக்கம் பாவம் செய்ய செய்ய வச்சு மரணத்தை கொண்டு வந்து அப்படியே உள்ள இழுத்துடணும், வியாதியை கொடுக்கணும், பலவீனத்தை கொடுக்கணும், அப்படியே முதிர்ச்சியை கொடுக்கணும், முதுமையை கொடுக்கணும், எண்ணத்திலையுமா கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்துடணும்? அவனை பாதாளத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். இப்படி உலகம் எங்கும் பூமி எங்கும் பாதாளம் உள்ளே இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த வல்லமை பூமியின் மேலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஓ, நான் ஒரு சபையை கட்டுவேன், என் கல்லின் மேலே, இந்த கல்லின் மேலே, இயேசு என்கிற கல்லின் மேலே சபையை கட்டுவேன். அந்த சபையின் மேல இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் சொன்ன பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது நம்புற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. பாதாளம் பார்த்து நடுங்குற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். பாதாளம் பார்த்து பயப்படுகிற ஒருவர் இருப்பார் என்றால் அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்ல தட்டி மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் சொல்றேன், ஜீசஸ். அதனால
அதனால தான் உங்கள் வாயை திறந்து சொல்கிறோம், இயேசு என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இயேசு என்கிற ஒரு நாமத்திற்கும் இயேசு என்ற ஒருவருக்கு மட்டும்தான் இந்த பாதாளம் சொல்லுங்க பயந்து நடுங்கும். அதனால வாயை திறங்களும் கொஞ்ச நேரம். பாதாளத்தின் வல்லமைகள் பாவம் என்கிற ரூபத்தில், சாபம் என்கிற ரூபத்தில், வியாதி என்கிற ரூபத்தில், பயம் என்கிற ரூபத்தில் உங்களை தொட நினைக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால உங்களை சபைக்கு வாங்கன்னு சொல்றது காரணம், நீங்கள் சுய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் இந்த பாதாளத்தின் வல்லமை வாழ்க்கையில் வேலை செய்யும். அது உலகத்தான தெரியுமா? தெரியும். அன்னைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கணிக்கிறவர்கள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் இந்த காரியத்தை குறித்து கணிக்கும்பொழுது அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை கவனித்தேன். அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன், கவனித்தேன். அவங்க சொல்கிறாங்க, உக்கிர தூதன் ஒருவன் வருவான், உக்கிர தேவதை அப்படிங்கிறான். சொல்லுங்கள், உக்கிர தேவதை. உங்களுக்கு தெரியுமா உக்கிர தேவதைன்னா யாரும் தெரியுமா? சொல்லுங்கள், சங்கார தூதன். வேதத்தில் வருகிறது அவன் பேர் சொல்லுங்க, சங்கார தூதன். எங்கே இருக்கான்? பாதாளத்தில் இருக்கான். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆமாம் எம் தர்மராஜா அப்படிங்கிறாங்க. எம் தர்மராஜா, அது பக்கத்துட்டு ஆள இல்லைங்க, எம தர்மராஜா. ஏன் எமன்கிறான்? உக்கிரக தேவதைங்க. பைபிள் சொல்லுது சங்கார தூதன்ங்க. இதெல்லாம் பாதாளத்தின் வல்லமைகள் இந்த பூமியில் வேலை செய்யும். அது பல ரூபத்தில் வரும். அது பல வித்தியாசமான காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கும். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் எப்படியாவது பாதாளத்துக்கு இழுப்பது. நரகம் வேறு, பாதாளத்துக்குள்ளே உள்ளே இழுப்பது, ஈருளுக்குள்ளே உள்ளே இழுப்பது. இன்னைக்கு விசுவாசிகள் பயப்படுகிறார்கள். உலகத்துக்குள்ளே போகும்பொழுது ஐயோ இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் செயல்படுமோ அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாரு, வெளியே இருக்கும்போது வேற, உள்ள கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நீ உள்ள பங்குள்ளனா இருக்கும்போது இந்த பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னு வேகமாக சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. ஒருத்தரை பார்த்து பயப்படும் சொன்னேன், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஏன் இவரை பார்த்து பாதாளம் பயப்படுது? ஏன் இவரை பார்த்து சங்கார வல்லமைகள் பயப்படுது? ஏன்னா இவர் சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டும்படி வந்தார். மனிதனை படைக்கும் பொழுது மரணம் இல்லாதவனாய் படைத்தார். பாதாளம் என்பது பிசாசுக்காக ஆயத்தம் பண்ண இடம். ஆனால் ஆதாம் பாவம் செய்த பொழுது இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்றார். அதை அவன் புசித்தான், சாவு வந்தது. அந்த வல்லமைதான் ஜனங்களுக்குள்ள வேலை செஞ்சது. ஆனாலும் ஆதாம தூக்கி சாப்பிட 900 வருஷத்துக்கு மேலானுச்சு. மோசே வரும்போது 120 ஆயிட்டு. நல்லா கவனிங்க. இப்போ இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமாம், வந்தார். சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை, பலவீனங்களை, எல்லா போராட்டங்களையும், அழுத்தங்களையும், பாடுகளையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமா, எனக்காக சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு நாம கும்பிடுற கூட்டம் கிடையாது. நம்ம நம்பணும். அவருடைய முதுகு அடிச்சு உளப்பட்ட நிலம் போலானது. காரணம் என்ன? வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 39 குணப்படுத்த முடியாத வியாதிகள் இருக்கு. அந்த வியாதிகளுக்காக இயேசு முதுகு பிக்கப்பட்டது. பேதுரு சொல்றார், அவருடைய தழும்புகளை நீங்கள் நம்புங்கள், சுகமாவீர்கள் என்று சொல்லல. நீங்கள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். நான் சுகமானவன், நான் சுகமாக்கப்பட்டவன். என் பலவீனத்தை இயேசு சுமந்தார், என் சாபத்தை இயேசு சுமந்தார். அவர் வாங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். ஆமா, பெரிய வெள்ளியும் ஈஸ்டரையும் சேர்த்து அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஈஸ்டர் செய்தி இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாம், ஈஸ்டருக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஈஸ்டருக்கு வேற ஒரு டைனமிக்கு. ஆமாம், வெடித்து சிதறுகிற வல்லமையோடு ஆவியானவர் வருவார். ஆமாம், மாரா காலா பாலா ஷாக்கா தாடா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மரித்தார். சத்தமாக சொல்லுங்களேன், இயேசு. இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார்.
இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக மரித்தார். மரிச்சவங்களை எங்க போவாங்க? இன்னும் தெளிய வச்சு அடிச்சு அவங்கள அனுப்பணும்னு நினைக்கிறேன். இன்னும் பரிசுத்தோட தண்ணி கோரி ஊற்றணும்னு நினைக்கிறேன் அவங்க மேலே. மரிச்சவங்களை எங்கே போவாங்க? சத்தமாக சொல்லுங்க, மரிச்சவங்களை எங்கே? சாமுவேல் மரித்து விட்டான். ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை சந்திச்சு, சவுல் சந்திச்சு, ஏன்டா நீ எழுப்பி கூட்டு வந்தீங்க? நாளைக்கு நீனும் உன் பிள்ளையும் ஆமாம் என் கூட இருப்பீங்க, நம்ம இங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டான். புரியுதா? அப்போ மரிச்ச பரிசுத்தவான்கள் கூட எங்கே போனாங்க? பழைய ஏற்பாட்டில் பாதாளத்துக்கு போனாங்க, பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். சாமுவேல் சொன்னா நாளைக்கு நம்ம இங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டான் சவுலை. அதே போல் சவுல் சொல்லுங்க, சவுலும் யோனத்தானும் செத்து போனார்கள். செத்து போகிற எல்லாரும் எங்கே போவார்கள்? பாதாளத்துக்கு போவார்கள். இயேசு மரித்தார், எங்கே போனார் சொல்லுங்க? பாதாளத்திற்கு போனார். பாதாளத்துக்கு சொன்னா, பாதாளத்தில் இறங்கின யாரும் ஏற முடியாது. இவர் இறங்கினவர் மட்டுமல்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மிகப்பெரிய சத்தியத்தை பவுல் சொல்லுகிறார் எபேசியர்ல. இயேசு உன்னதங்களில் ஏறினார் அப்படிங்கிறாரு. அதான் சத்தியம். இயேசு உன்னதங்களில் ஏறினார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது மிகப்பெரிய சத்தியம். இயேசு உன்னதங்களில் ஏறினார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உன்னதங்களில் அப்படின்னு வார்த்தை முடியல. உன்னதங்களில் உங்களையும் கொண்டு போய் சேர்த்தார், உங்களை உன்னதங்களிலே அமர பண்ணினார் அப்படிங்கிறது சத்தியம். பவுல் சொல்றாரு, இயேசு உன்னதங்களில் ஏறினார்னா இறங்காம ஏற முடியுமா அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இறங்காம ஏற முடியுமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறினார் என்றால் அவர் இறங்கினார் என்று. எங்கே இறங்கினார்? பூமியின் தாழ்விடங்களில். மாரா ஷக்கா தானா ரபாலா. நல்ல மனசுல போட்டும், இயேசு பூமியின் தாழ்விடங்களில், பாதாளத்தில் சொல்லுங்க இறங்கினார். இறங்கின யாரும் ஏற முடியாது. என்ன நடந்துச்சு 3 நாள் நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு மரித்தார், அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அதனால தான் சாமுவேல் சொன்னா, நீ நாளைக்கு என் கூட பாதாளத்தில் இருப்ப அப்படின்னா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மரிக்கிறதுக்கு முன்னாடி கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பாதாளத்தில் இருப்பான்னு சொன்னாரா? இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார். ஏமாடா சந்தாராரா. அவர் என்ன செஞ்சார்னு வேகமாக சொல்கிறேன். அவர் பாதாளத்துக்கு போனார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் சொல்லுங்க தூக்கி கொண்டு, அந்த மொத்த பாதாளத்தில் இருக்கிற ஜனங்களையும் தூக்கி கொண்டு எங்கே போய் உட்கார வைத்து விட்டார்? உன்னதங்களிலே உட்கார வைத்து விட்டார். புரிஞ்சா? புரிஞ்சா? நல்லா கவனிங்க. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எல்லாரும் பாதாளத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களுடைய மரணம், அவருடைய வாழ்க்கை எல்லாம் இந்த பூமியின் தாழ்விடங்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற வல்லமை அந்த சரீரத்தை எப்பண்டா புசிக்கலான்னு அது காத்து கொண்டு இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, இனிமே பாதாளத்தின் வல்லமை உங்களுக்குள்ள வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் பாதாளத்துக்குள்ள போய் இறங்கி அத்தனை பேரை என்னோடு கொண்டு வந்து இனி வாழப்போகிற ஜனங்களையும் என்னோடு இணைத்து அவர்களை உன்னதத்தில் என்னோடு கூட உட்கார வைத்து விட்டேன். அதனால இனி வருகிற பரிசுத்தவான்கள் மரித்தால் சொல்லுங்க பாதாளத்திற்கு அல்ல, அவர்கள் பரதீசுக்கு போகிறார்கள், அவர்கள் உன்னதத்திற்கு ஏறி போகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. அது ஏற முடியாதபடி பிசாசால தடுக்க முடியல, சங்கார தூதனால தடுக்க முடியல, உக்கிர தேவதையால தடுக்க முடியல, யம தர்ம ராஜாவால தடுக்க முடியல. அதனால திரும்பி சவால் விட்டு சொன்னாரு, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எத்தனை பேரை ஜெயிச்ச? என்ன ஜெயிக்க முடியாது. இனி என் பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற மரண பயம் என்கிற கட்டை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார்.
உன்னதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். நான் சொல்ல சொல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் உன்னதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்வது இல்லை. இன்னும் சத்தமா, பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்வது, சங்கார தூதனுடைய வல்லமைகள் உங்களை மேற்கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க? இயேசுவோடு. எப்படி இணைக்கப்பட்டீங்க? சபையில வந்தீங்க. இப்போ நான் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிற வியாதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன், மரணத்தை பேசல. வியாதி எதுக்கு வந்திருக்கு? பலவீனம் எதுக்கு வந்திருக்கு? பாவம் எதுக்கு வந்துச்சு? எல்லாம் எதை கொண்டு வர பார்க்குது? உங்க சரீரத்துக்குள்ள எதை கொண்டு வர பார்க்குது? சுகரும் பிரஷரும் கொலஸ்ட்ராலும் அது இது எதை கொண்டு வர பார்க்குது? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொண்டு வந்து உங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்குது. அதனால நான் மரணத்தை இப்போ டீல் பண்ணல, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை டீல் பண்ணுறேன். இது பாதாளத்தின் வல்லமை, இது பாதாளத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே நான் பாதாளத்திற்கு சம்பந்தப்பட்டவன் அல்ல, நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவன். நான் இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறேன் என்றால், இப்பொழுது என் கையில் அப்பமும் ரசமும் கொடுக்கப்படும். அதை நான் ஏன் வாங்கி புசிக்கிறேன் என்றால், நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்? அவர் உன்னதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் என் சரீரம் உன்னதத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஜீவனின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது உயிரின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது சுகத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆரோக்கியத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஐஸ்வர்யத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது தீர்க்காயுசின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்குள்ள இப்போ வேலை செய்யும். மதுரை பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நான் மதுரை போக மாட்டேன்னா நீ போக மாட்ட, பஸ்ஸு கூட்டு போயிடும். நீ ஏறி உட்காந்துருக்கிற பஸ்ஸு மதுரை பஸ்ஸு, நீ ஓட்ட வேண்டாம், நீ சாஞ்சிருந்தாலே கூட்டு போயிடும். அதே போல் உங்கள் சரீரத்தில் வந்திருக்க பலவீனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதில்ல, அது உங்களை கூட்டு போயிடும். அதனால பலவீனங்களும் சுகவீனங்களும் நீங்கள் இடம் கொடுக்காமல் சொல்லணும், இது அல்ல நான் யாரோடு இணைக்கப்பட்டவன், இது நான் ஏறி வர்ற பஸ் அல்ல, இது என் வீட்டுக்கு ராங்காக வந்த பார்சல். நான் ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு சும்மா சொல்லிட்டு போகல, பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லைன்னு எப்படி சொல்லிட்டு போனார்னா, சபையை கட்ட போகிறேன், சபையில் இணைஞ்சுக்கோங்க, சபையில் இணைகிறவனை பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ளாது. இது உங்களால் நம்ப முடியுதா? உங்களை நம்ப வச்சு அனுப்புறது என் வேலை. இப்போ எத்தனை பேர் நம்பிட்டீங்க? போலியோ ட்ராப்ஸ் ஊற்றுறாங்க, அதை குடித்தா 2 ட்ராப் போட்டால் போலியோ வராது. இது எத்தனை பேர் நம்புறீங்க? கையை காமிங்க. இதையும் நம்புறது இல்லையா? அப்படியா? இந்த ஓடுறோம் போலியோ ட்ராப்ஸ் ஊற்றலையே என் பிள்ளைக்கு. எங்க போலியோ ட்ராப்ஸ் ஊற்றினா போலியோ வராதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்திய தேசத்தில் கடந்த 10-15 வருடங்கள் நினைக்க அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 15 வருஷமாக இந்திய தேசத்தில் ஒருத்தர் கூட போலியோ வியாதினால் பாதிக்கப்படலை. ஏன்னா அரசாங்கம் ஒரு பெரிய திட்டம் போட்டது, இந்த வியாதி இந்திய தேசத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக. வந்ததுக்கு அப்புறம் மருந்தல்ல, வருவதற்கு முன்பதாகவே வாயை திறந்து 2 சொட்டு, வாயிலே மூக்கலையா, வாயில் 2 சொட்டை ஊற்றி விட்டோம்னா இவனுக்கு இந்த மருந்து உள்ளே போகும், அந்த கிருமி இவனை மேற்கொள்ளாது. பேபி பறக்கும் போதே ஒரே இன்ஜெக்ஷனில் எத்தனையோ தடுப்பூசியில் கொடுக்கிறார்கள். அது எதற்கு? அது வியாதி வந்ததுக்கு அப்புறம் வருகிற மருந்தல்ல, வியாதி வரக்கூடாது என்பதற்காக தருகிற தடுப்பூசி. இயேசுவின் இரத்தமும் கிறிஸ்துவின் சரீரமும் பாதாளத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கான தடுப்பூசி. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் கிறிஸ்துவின் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு. எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க? தடுப்பூசியை நம்புற நீங்க
போலியோ டிராப்ஸை நம்புகிற நீங்கள் இப்போ உங்கள் கையில் கொடுக்குற கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற ரசத்தையும் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன். இது என்னை கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைத்திருக்கிறது. இது என்னை பரதீசோடும் பரலோகத்தின் வல்லமையோடும் இணைத்திருக்கிறது. பாதாளத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டவன் அல்ல, பூமியின் தாழ்விடங்களின் வல்லமையோடு இணைக்கப்பட்டவன் அல்ல. அதை தியானிக்கும் போது இப்போ உங்களுக்குள்ள ஒன்று உடைகிறது. என்ன உடைஞ்சிருக்கும் தெரியுமா? பயம் உடைஞ்சிருக்கும். பயம் உடைஞ்சிருக்கும். எனக்கு இது அது அவங்களுக்கு இப்படி அப்படின்னு காமிச்சாலும் அந்த பயம் இப்போ உடையும். எப்படி உடையும்னா சொல்லுங்க, எப்படி உடையும்னா நான் ஒரு டிராப்ஸ் போட்டிருக்கிறேன். நான் சபையோடு இணைந்திருக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சாமுவேலுக்கு தெரியும் மரிச்சா பாதாளம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியும். யாக்கோபு சொல்கிறேன், நான் பாதாளத்தோடு என்னை வருத்தத்தோடு தான் என்னை பாதாளத்தில் இறங்க பண்ணுவீங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் மட்டும் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க வெளிச்சம், அதாங்க வெளிப்பாடு. ஊருக்குள்ளே ஃபுல்லாக சொல்கிறத நம்ம சொல்லிட்டு அலையக்கூடாது. சங்கீதக்காரன். இப்போ நான் ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க, எத்தனை பேர் கை தட்ட போகிறீங்க, எத்தனை பேர் இதை நான் நம்புகிறேன்னு சொல்ல போகிறீங்க, எத்தனை பேர் ஆரவாரம் செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரில. சங்கீதம் 16வது சங்கீதம். இதை நான் தியானித்த பொழுது பாதாளத்திற்கும் சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. பாதாளத்திற்கும் சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்லுங்க, பாதாளத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓசியா சொல்றார், பாதாளத்தின் சங்காரம் எங்கே? பாதாளம் தான் சங்காரம். ஆக்சிடென்ட்டை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது. அது எப்படியாவது ஜனங்களை ஃபுல்லாக மரணத்துக்குள்ளே கொண்டு வந்து இழுக்கிறது அதோடைய வேலை. விபத்துகளை, விக்னங்களை, கண்ணிகளை, அசம்பாவிதங்களை ஏற்படுத்துறது. அதை எவனாவது ஜெயிக்க முடியுமா? இதுவரைக்கும் யாராவது ஜெயிச்சிருக்காங்களோ? உலகத்தில் பணம் இருக்கும், புகழ் இருக்கும், ஆனால் மரணத்தை பார்த்து பயந்து நடுங்குவான். பாதாளத்தின் சங்காரம் இங்கே. இயேசு சொல்றாரு, மாற்றி சொல்றாரு, மரணமே உன் கூறி அங்கே, பாதாளமே உன் ஜெயமே. எத்தனை பேரை ஜெயிச்சா? என்னை ஜெய் பாப்போம் அப்படிங்கிறார். எத்தனை பேரை ஜெயிச்சா? என்னைய ஜெயிச்சு பாரு. என்னை ஜெயிக்க முடியாது, என் பிள்ளைகளையும் நீ ஜெயிக்க முடியாது. அதனால தான் கல்லனை பார்த்து சொன்னார். கல்லன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் வந்த வார்த்தை, அவன் பாதாளத்துக்கு போக வேண்டியவன். ஆனால் கல்லனை பார்த்து சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீஸ். பரதீஸ் என்றால் பரலோகத்திற்கும் நெருக்கமான இடம். ஆபிரகாமின் மடி, ஏதேன் தோட்ட அனுபவம், தோட்டம். அங்கு இருள் அல்ல, அங்கே வெளிச்சம், அங்கு பரிசுத்தவான்கள், அங்கே அகமகிழ்தல். இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாயிட்டார் அவனை. சபை எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் பாதாளத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் பரதீசுக்கு போய் கொண்டிருக்கிறார். இதை கூட நான் பேசுறதில்லை. இப்போவே எனக்குள்ள பரலோகத்தின் வல்லமை வேலை செய்கிறது. இதை இப்பொழுதே நான் அனுபவிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாதாளம்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க சார், இங்கே ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க ஐயா. சொல்லுங்களேன். சங்கீதம் 16வது சங்கீதம் சொல்லுங்க. என் ஆத்துமாவை இப்படியா வாசிக்கிறது? சொல்லுங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உமது பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். சங்கீதக்காரன் எப்படி பேசுறா பாருங்க. யாக்கோபு சொன்னா நான் பாதாளத்துக்கு போவேன், மோசே சொன்னா பாதாளத்துக்குள்ள இறங்கும், சாமுவேல் பூமியின் தாழ்விடங்களை போனார். ஆனால் தாவீது மட்டும் சொல்கிறான், நான் ஒன்று நம்புகிறேன், என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், என் மேலே பாதாளத்தின் வல்லமை வேலை செய்யாது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டீங்க. உங்களுடைய பரிசுத்தவானுக்கு சொல்லுங்க, அழிவை வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பும் போதே உங்களை அழிக்க நினைக்கிற வியாதிகள், கிருமிகள், விபத்துகள், விக்கனங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, செயலிழந்து போகிறது. எப்படி நம்புறான் பாருங்க. ரெவலேஷன் தேவைங்க. எதை நம்புறீங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் நம்புறான் பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் நீங்க விட மாட்டீங்க. உடைய பரிசுத்தவன அழிவை காண மாட்டான். ஏன் அவனுக்குள்ள ஒன்று
தெரிஞ்சிருந்தது, நான் மதத்தை பின்பற்றல, நான் ஒரு மார்க்கத்தின் வழியா போறேன். மார்க்கம் என்றால் ரூட்டு. இது ஒரு ரூட்டு. சொல்லுங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், இது மதுரை வழியா சென்னைக்கு போகிற ரூட்டு, அப்படிதானே? இது தென்காசி வழியா திருவனந்தபுரம் போகிற சொல்லுங்க ரூட்டு அப்படிங்கிறோம்ல. நான் தேர்ந்தெடுத்தது மார்க்கம். என்ன மார்க்கம்? தாவீது சொல்லுகிறார். ஓ, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? திரும்ப திரும்ப வாசிங்களேன், எல்லாரும் கண்ணு பார்க்கட்டும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டீங்க, பரிசுத்தவன் அழிவை காண விட மாட்டீங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினே. 2 ரூட் இருக்கு. சில பேர் பாதாளத்தின் ரூட்டை போட்டு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேரை மட்டும் கர்த்தர் கையை பிடிச்சி இழுத்து உங்களை ஒரு ரூட்டில் வச்சிருக்கிறாரு. என்ன மார்க்கம் என்றால் சொல்லுங்க, ஜீவம். காலையில் எழும்பும் பொழுதும், இரவில் படுக்கும் பொழுதும், சில ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுதும், சில சத்தங்களை கேட்கும் பொழுதும் அது உங்கள் மனசுக்குள்ளே போகக்கூடாது. நான் ஒரு ரூட்டில் போகிறேன், அது ஜீவ மார்க்கம், அது ஜீவன் நிறைந்த மார்க்கம். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.